வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படிங்கிறத விட நான் உங்க கூட பேச போகிற ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சேனல் நாளுக்கு நாள் க்ரோ ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்த வீடியோஸை பார்க்குற நீங்கள் தான். ஸோ இந்த வீடியோஸை பார்க்குற நீங்கள் இன்னும் நிறைய அதிகமாக சப்போர்ட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு இன்னும் அதிகமான ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அது கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ சும்மா ஒரு வீடியோவை மட்டும் இல்லாமல் யூடியூப் மூலமாக ஒரு இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 நான் ஒரு நாளில் அதிகமாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் அது அமௌண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்களை நம்மளுக்கு சொல்லித்தரும், யூடியூப் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ என்னுடைய சேனலை பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக கூட இருக்கலாம், இல்லைனா நீங்களும் யூடியூபுக்குள்ளே வரணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் யூடியூப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது 2019 இத்தனை நாட்களுக்கு யூடியூப் பண்ணுவோம் அப்படிங்கிற எந்த ஒரு மைண்ட் செட்லையுமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல. பட் அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜேர்னியாக கண்டினியூ ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அதிகமாக இப்போ நம்ம யூடியூப் பண்ணிட்டோம். இந்த 5 வருஷத்துக்கு அதிகமாக நான் யூடியூப் பண்ணும்போது பல மனிதர்களை சந்திச்சிருக்கேன். நிறைய ஈவெண்ட்ஸ் போக கிடைச்சி புது புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. அது கூட பார்த்தோம் அப்படின்னா 2,28,000 பேர் என் கூட இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வீடியோ மூலமாக இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு ஃபேமிலியாக தான் எப்பயுமே பார்ப்பேன். இலங்கையில் டெக் விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இணைஞ்ச ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கு. ஸோ ட்ராவல் டெக் ஹரி அப்படிங்கிறது ஒரு பிராண்டாக நம்ம ஓரளவு கொஞ்சம் தூரம் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ட்ராவல் டெக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த யூடியூப் ஜேர்னியில் வரும்போது பல தடைகளை தாண்டி தான் இந்த யூடியூப் ஜேர்னி பார்த்தோம் அப்படின்னா 6 வருஷம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 வருஷம் வரும்போது நிறைய பேர் என்னைய பார்த்தா குயிக்காக கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோ எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும், ப்ரோ எப்படி ரெவன்யூ கிடைக்கும், ஒரு நாளில் கிடைச்சிருமா, இந்த மாதிரி கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் நான் யூடியூப் பண்ண ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து இப்போ வரையுமே நான் யாரை ஃபஸ்ட்டாக மீட் பண்ணாலும் யூடியூப் சேனல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா முதல் கேள்வி இதாக தான் இருக்கும், எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், யூடியூப்ல இதுதான் ரெவன்யூ அப்படின்னு இல்லை. ஸோ யூடியூப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி இருக்கும். இந்த கடலில் யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த யூடியூபுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். டாலர்ஸ் உள்ளுக்கு இருக்கு, அதை போய் நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய கையில் தான் இருக்கு. அது ஒரு சின்ன போட்டில் போகணுமா இல்லைன்னா ஒரு பெரிய கப்பலில் போகணுமா அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுடைய கையில் தான் இருக்கு. நீங்கள் செலக்ட் பண்ணுற பாதையை பொறுத்து உங்களுக்கு டாலர்ஸ் என்ன மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்கு. ஸோ அதனால யூடியூப் செய்கிற யாராக இருந்தாலும் ரெவன்யூ அப்படின்னு கேட்டால் இதுதான் ரெவன்யூ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்லவும் முடியாது. நாளுக்கு நாள் ரெவன்யூ ரேட் மேலே போகும், சில நேரம் டவுன் ஆகும். சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த 2025 அதிகமாக ஏர்ன் பண்ண ரெவன்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது வீடியோவில் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவேன். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே நான் கேட்குற ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்ற விஷயத்தை கமெண்ட்டாக பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் பார்ப்பாங்க, சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பார்க்குறவங்க எல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக கொடுக்கறதுக்கான சான்ஸும் இருக்கும். இன்னும் பல வருஷத்துக்கு நம்மளை ஓட வைக்கிறதுக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு யூடியூப்ல ரெவன்யூ கதைக்கு வரலாம். ஸோ யூடியூப் ரெவன்யூ அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு டைம் பீரியட்ல வர கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்க பே பண்ற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மாறிக்கிட்டே இருக்கும். இதனால கண்டென்ட் கிரியேட்டருக்கும் கிடைக்கிற அமௌண்ட் மாறிக்கிட்டு இருக்கும். இதுதான் இதுல இருக்க முக்கியமான விஷயம். ஸோ ஒரு புது கம்பெனி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு பெரிய அளவு அமௌண்ட்டை போட்டு அதிகமான டாலர்ஸை போட்டு தான் அவங்க கம்பெனி ரன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்பெனி ரன் பண்ணும்போது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதை ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கும் அதிகமான ரெவன்யூ பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இது இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது எங்கே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 2025 பார்த்தோம் அப்படின்னா இலங்கைக்கு ஒரு புது ஆன்லைன் ஷாப்பிங் சைட் அறிமுகமானிச்சு. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கம்பெனிக்கு மட்டும் பல மில்லியன்ஸ் அவங்க டாலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த பல மில்லியன் டாலர்ஸ் யூஸ் பண்ணதுனால எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம் பீரியடில் ஒரு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சு. ஸோ அதே டைம் பீரியடில் தான் இந்த 2025க்கான எனக்கு அதிகமான ரெவன்யூ கிடைச்சதும் அப்படின்னு சொல்லலாம்.
அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு $85 வந்து ஒரே நாளில் வந்து கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். இது 2025 நான் அதிகமாக earn பண்ண ஒரு நாளுக்கான ரெவன்யூ தான். ஸோ இதை வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம இந்த ஃபேமிலிக்குள்ளே எதையுமே மறைக்க தேவைப்படாது. ஸோ எனக்கு தெரிகிற விஷயங்களை வந்து நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடியோக்குள்ளே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ரெவன்யூ மூலமாக தான் ஒரு நாளில் இது வந்து எனக்கு கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நாளில் கிடைச்ச ரெவன்யூ அந்த ஒரு வீடியோவில் மட்டும் இல்லை, என்னுடைய 1000 வீடியோஸும் ரன் ஆனதுனால எனக்கு அட்டான ரெவன்யூ அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அன்னைக்கு அந்த ஓடின வீடியோக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $50-60 வந்து கிடைச்சிருந்துச்சு. அந்த $60 சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஒரு $85 வந்து ஒரே நாளில் வந்து கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த டைமில் அந்த கம்பெனி ரன் பண்ண கம்பெனிஸை பார்த்தோம் அப்படின்னா அதிகமான அமௌண்ட்டில் வந்து அவங்க கம்பெனி ரன் பண்ணாங்க. ஸோ அதனால கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து கிடைச்சு. ஸோ இதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூடியூப் அப்படிங்கிறது நீங்கள் ரெவன்யூ தான் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தந்த டைம் பீரியடுக்கு எந்தெந்த கம்பெனிஸ் வந்து அதிகமாக கம்பெனி ரன் பண்ணுறாங்களோ அதை பற்றி வீடியோஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். பட் இந்த $85 பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ அந்த $85 அதுக்கு பிறகு ஒரு $10 கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா $10-12 குறைவாக போய்கிட்டு இருக்க சான்சஸும் வந்து இருக்குது. இது வந்து நாளுக்கு நாள் வந்து மாறுபடும். ஸோ அதனால நீங்கள் ரெவன்யூ அப்படிங்கிறது யூடியூப்ல வந்து பெருசாக ஓரளவு யோசிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஒரு நல்ல ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இதனால தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் யூடியூப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி இருக்கும். அதில் நம்மளுக்கு வந்து மீன்கள் அப்படின்னா வேணுங்கிற அளவு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த போட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கையில் வந்து இருக்குது. ஸோ அதை திங்க் பண்ணி உங்களுக்கு வந்து யூடியூப் அப்படிங்கிறத வந்து நல்லாவே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ 2,28,000 பேரில் என்னுடைய சேனலை பார்க்குற யாரோ ஒருத்தர் ஒரு யூடியூபராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய யூடியூப் சேனல்ஸையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ என்னுடைய சேனல்ஸை பார்க்குறவங்க அவங்களுக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இலங்கையில் இன்னும் அதிகமான யூடியூபர்ஸ் வரும்போது தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மக்களுக்கான ஒரு யூடியூபர்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்னுமே மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறத என்னுடைய மைண்ட் செட்டாக வந்து இருக்குது. ஸோ ஒருத்தராக முன்னாடி போகிறத விட பல பேரை கூட்டிகிட்டு முன்னாடி போனோம் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யாராவது யூடியூப் சேனல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்போ இன்னும் குயிக்காக வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சேனலில் நான் இந்த 2,28,000 பேரோட பேசும்போது நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு நாள் 2 நாளில் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸை வந்து நம்ம ஒரு 5 வருஷமாக பண்ணி தான் இப்போ வந்து இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கோம். இன்னுமே பெரிய அளவு ரீச் இல்லை, ஓரளவு ரீச் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னுமே அதிகமாக ரீச் ஆகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படும். முடிஞ்ச அளவு என்னுடைய வீடியோஸ் பார்க்குற நீங்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் கிவ் அவேஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அவங்களுக்கு வந்து கிவ் அவே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து நான் எப்போ கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா நம்ம சொல்லி அவங்க தொடர்ந்து பண்ணுறதை விட தொடர்ந்து பண்ணுறவங்களை செலக்ட் பண்ணி நம்ம கிவ் அவே வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ அதனால இந்த வீடியோக்கு தான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, பார்க்குற எல்லா வீடியோஸ்க்குமே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த சேனலை வந்து இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் யூடியூப்னால நம்மளுக்கு இவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியில் இருந்தவங்களுக்கும் அண்ட் யூடியூப் அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரீச்சை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணோம். அண்ட் அது கூட நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்ச சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.